ரொம்ப அடிக்கப்பட்டிருப்பாங்க. எதுல அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் பாசமா பேசின உடனே விழுகிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பாசமா பேசி விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான், விழுந்து அடிபட்டு உதப்பட்டு ஆண்டவர் அவங்கள தூக்கி எடுத்துட்டாரு. இப்ப தூக்கி எடுத்து ஒரு 5 வருஷம் யாரையுமே நம்ப கூடாது, எல்லாருடைய பாசமும் மோசமானது, நான் இந்த மாதிரி இனி செய்ய மாட்டேன், இனி யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஆனா ஒரு 5 இயர்ஸ் தாண்டின உடனே பாருங்களேன், அதே போல ஒரு போராட்டம் நிற்கும், அதே போல ஒரு பர்சன் நிற்பாங்க, அதுபோல ஒரு நபர் நிற்பாங்க. உடனே அவங்களுடைய மனசு என்ன பண்ணும்னா, திரும்பவும் அப்படியே விழுகைக்கு நேராகி போகும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் யாரையோ ஒருத்தரை எச்சரிக்கிறார். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே விழுந்த, ஏற்கனவே அடிபட்ட, ஏற்கனவே கர்த்தர் உங்களை